ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அதிரு சேனலில் புதினா சாதம் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நல்லா இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். சாதம் இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக நம்ம வடித்து வச்சுக்கணும். குக்கரில் வச்சாலும் சரி, நம்ம வடித்தா இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு, சாதம் தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கடுகு, நிலக்கடலை, பச்சை நிலக்கடலை, உளுந்து பருப்பு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளைப்பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்ம தாளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வணக்கி அரைக்கிறதுக்கு என்னெல்லாம்னு பார்த்துருவோம். பாருங்கள், பச்சை மிளகாய் 5 எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு பெரிய பெரிய பூண்டானால ஒரு 4 பூண்டு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி. அதுக்கப்புறம் புதினா சுத்தம் பண்ணி நல்லா ஒரு கட்டு புதினா எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு அடுப்பில் ஒரு சட்டி வச்சு நம்ம அதில் நல்லெண்ணெய் வேணாலும் ஊற்றலாம், தேங்காய் எண்ணெய் வேணாலும் ஊற்றலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். காஞ்சதும் அதில் வந்து பச்சை மிளகாவையும் பூண்டையும் போட்டுருவோம். போட்டு நல்லா எண்ணெயில் வணக்கி விட்டுறலாம். வணக்கி விட்டுட்டு அது கூடவே கருவேப்பிலை, புதினா எல்லாம் போட்டுடணும். பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு வணங்கிருச்சு. ஒரு பச்சை வாசம் போகிற அளவுக்கு தான் வணங்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டோம். நல்லா கருவேப்பிலை போட்டு நல்லா வணங்கினதும் புதினாவையும் போட்டுடலாம். புதினாவையும் கொட்டி நல்லா வணக்கி விட்டுருவோம். நல்லா வணங்கட்டும். நல்லா சுருண்டு வந்துடும். மாதிரி கொஞ்சம் வணக்கி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா சுருண்டு வந்து கொஞ்சமாயிரும். தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுருவோம். இதை வந்து நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு தட்டில் கொட்டி வச்சு ஆற வச்சு அதுக்கப்புறம் தான் அரைக்கணும். வேறு எதுவுமே இதில் போட வேண்டாம். அரைக்கும்போது லெமன் மாத்திரம் ஒரு சின்ன துண்டு லெமன் எடுத்து வச்சு புளியணும். பாருங்கள், நல்லா வணங்கிருச்சு. அதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். பிளேட்டில் மாற்றிட்டேன். அதை ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். பாருங்கள், லெமன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு லெமன். இது வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்கிறது. லெமன் புளியறது எதுக்குன்னா, நம்ம வந்து அந்த க்ரீன் கலர் வந்து போகாமையே இருக்கும். பார்க்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக பச்சை கலராகவே தெரியும். அதனால தான், இல்லாட்டி கருத்து போயிடும். அதனால தான் நம்ம வடைச்சட்டி அடுப்பில் வச்சு தாளித்து விட்ருவோம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கடுகு போட்டு கடுகு வெடிக்கட்டும். கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, நிலக்கடலை எல்லாமே நம்ம அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா வணக்கி விட்டுருவோம். நல்லா வணங்கட்டும். நிலக்கடலையெல்லாம் நல்லா வறுபடட்டும். அப்படியே ஒரு கோல்டன் கலரில் வரும்போது வெங்காயம் போட்டுடலாம். பூண்டு கட் பண்ணி வச்சதும், வெங்காயம் கட் பண்ணி பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணி வச்சதும் போட்டுருவோம். பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம பூண்டு போட்டுடலாம். பூண்டு போட்டு நல்லா வணக்கி விட்டுருவோம். நல்லா ஒரு வணங்கினதும் இந்த பச்சை வாசம் போகும்போது வெங்காயத்தை போட்டுருவோம். வெங்காயம் கொட்டி நல்லா வணக்கி விடலாம். நல்லா வெங்காயம் நல்லா இந்த பச்சை வாசம் போய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம அரைச்சி வச்ச விழுது இருக்குல்ல, புதினா பேஸ்ட் அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா, அதை போட்டுருவோம். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம வெங்காயம் நல்லா வணங்குறது கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். அப்போலாம் நம்ம அரைக்கிறதுக்கு தான் போட்டோம். இது சாதத்துக்குள்ளே உப்பு. எல்லாம் நல்லா வணக்கி விட்டதும்
நல்லா வணங்கிருச்சு வெங்காயம் பாருங்கள். இந்த அளவுக்கு வரும்போது நம்ம அதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுடலாம். நிலக்கடலை எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள். டைமில் நம்ம அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வணக்கி விடணும். அது ஏற்கனவே வணங்கினால பச்சை வாசமெல்லாம் அடிக்காது. வணக்கி தான் அரைச்சிருக்கோம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கழுகி அந்த தண்ணி மாத்திரம் ஊற்றுறேன். தண்ணி நிறையா ஊற்றிடக்கூடாது. ஒரே ஒரு ஸ்பூன் தண்ணி தான் இருக்கும் அதில் மிக்ஸி ஜாரில். அது மிக்ஸி ஜார்லேயே ஒட்டி நிற்கிறனால நான் ஒரு ஸ்பூன் தண்ணி விட்டு கழுவி விட்டுருக்கேன். இது நல்லா ஒரு வணக்கி விட்டுருவோம். அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் நான். நல்லா மணமாக இருக்கும். அதே ஒரு 5 நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுருவோம். நல்லா வணக்கி ஆறுனதுக்கப்புறம் ஒரு 1/2 கிலோ அரிசி போட்டு சாதம் வேக வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த சாதத்தை வந்து இதில் கொட்டிடுவோம். கொட்டி நல்லா எல்லா பக்கமும் இந்த புதினா பேஸ்ட்டு எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுறலாம். பாருங்கள், எல்லா பக்கம் நல்லா கலங்கிருச்சு. இந்த பேஸ்ட்டு எல்லா பக்கமும் ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஒரு கலக்கி விட்டு அப்படியே அமுத்தி ஒரு 5 நிமிஷம் வச்சுருவோம். பாருங்கள், கடலையெல்லாம் நல்லா வறுபட்டுருக்கு. இதனால் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து தேவைப்பட்டால் முந்திரி பருப்புலாம் போட்டு தாளிச்சுக்கலாம். அது அவங்கவுங்க வசதிக்கு பொறுத்து தேவைன்னா போட்டுக்கலாம். ஒவ்வொருத்தருக்கு சாப்பிடக்கூடாது, ஒவ்வொருத்தருக்கு சாப்பிட்லாம். அதனால் நான் வந்து இப்போ எனக்கு நிலக்கடலை தான் நான் போட்டிருக்கேன். பாருங்கள், எல்லா பக்கம் பிடிச்சிச்சு. அது சின்ன பாத்திரத்தில் நம்ம கொஞ்சம் மாற்றிடுவோம். பவுலில் மாற்றிடலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி வடகம் வறுத்து வச்சுருக்கேன், கொண்டாட்டம். அதே மாதிரி வாழைத்தண்டு வத்தலும் வறுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வத்தலும் வறுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஊறுகாய் எடுத்து வச்சுருக்கேன். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அத்ரு சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்ததுன்னா அத்ரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க. ட்ரை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.